Sarkaria Commission. In a commission, Sarkaria Commission. The commission made 247. The commission made 247 recommendations to improve center-state relation. The important recommendations are mentioned below. Patalama? A permanent interstate council called the Inter-Government Council should be set up as per the article of 263. Article 263 படி ஒரு பெர்மனன்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் அப்படின்னு ஒரு பாடி கிரியேட் பண்ணணும். அது இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இல்லையா, அதுக்கு பேர் என்னவா, இன்டர் கவர்மெண்ட் கவுன்சில். என்ன கவுன்சில்? இன்டர் கவர்மெண்ட் கவுன்சில்னு ஒரு பெர்மனன்ட் பாடி கிரியேட் பண்ணுங்க. அந்த பாடி எதுக்குங்க? ஜென்ரலான இஷ்யூ டிஸ்பியூட்ஸ் சால்வ் பண்றதுக்கான ஒரு பாடி. ஜென்ரல் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் சென்டர் ஸ்டேட் அண்ட் இன்டர்ஸ்டேட். என்னதுங்க? சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் இன்டர்ஸ்டேட்டுக்கும் பிரச்சனை எல்லாம் வருது இல்லையா, அதை சால்வ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் இல்லையா, அதுதான் என்னது, இன்டர்ஸ்டேட் கவுன்சில். அதுல பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க, உட்காந்து பேசிக்கிறதுக்கான ஒரு இடம், அதுதான் வந்து இன்டர்ஸ்டேட் கவுன்சில். ஓகே, அதை கிரியேட் பண்ண சொல்றாரு. ரெண்டாவது, ஆர்டிகல் 356 should be used. Article 356 should be used very sparingly in extreme cases, the last resort, when all the available alternatives fail. அதாவது ஒரு ஸ்டேட்ல எமர்ஜென்சி கொண்டு வரணும் அப்படின்னா ரேரஸ்ட் கேன்சல் தான் கொண்டு வரணும், முடியாத பட்சத்துல தான் கொண்டு வரணும். ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் கொண்டு வரணும், சும்மா ஒன்னும் ஸ்டேட் எமர்ஜென்சியை கொண்டு வரக்கூடாது. தென் பாருங்க, the institution of all India service should be further strengthened and more such services should be created. Okay, all India services okay, நல்லா இருக்கா, இன்னும் அதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. The residuary powers, என்ன powers? Residuary powers. What is residuary powers? The remaining powers, NG அதிகாரம். The residuary powers of taxation should continue to remain with the parliament, while the other residuary powers should be placed in the concurrent list. அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, எஞ்சி அதிகாரத்தில் டாக்ஸ் போடுறது பார்லிமெண்டே போடட்டும், அதே மாதிரி அந்த டாக்ஸ் இல்லாம மற்றது எல்லாமே கன்கரண்ட்ல வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே எங்க வச்சுக்கலாம்? கன்கரண்ட். இட் மீன்ஸ் வாட்? ஸ்டேட்டும் அது ரிலேட்டட் லாமிக் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், சென்டரும் லாமிக் பண்ணிக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் பிரசன்டா எப்படி இருக்குன்னா எல்லாமே சென்டர் கிட்ட தான் இருக்கு. பிரசன்டா எப்படி இருக்க? சென்டர் கிட்ட தான் இருக்கு. வாட் இஸ் ரெசிடுவரி பவர்? எஞ்சி அதிகாரம். When the president withhold his assent to the state bill, the reason should be communicated to the state. ஒரு ஸ்டேட்டோட பில்லை நீ ஹோல்ட் பண்றீங்கன்னா எதுக்கு ஹோல்ட் பண்றேன்னு சொல்லணும். ஆமாவா? ஆமாவா இல்ல? Then pass. The National Development Council should be renamed and reconstituted as the National Economic and Development Council. நம்ம நாட்டில் 1950 ஒரு பாடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகே, அது பேர் மாற்றி சொல்றாரு. என்ன பேர் மாற்றி சொல்றாரு? நேஷனல் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில். நம்ம அதெல்லாம் பின்னாடி வரப்போகுது, பார்க்கலாம். The zonal council should be constituted afresh and reactivated to promote the spirit of federalism. Zonal council, என்ன கவுன்சில் சொல்லுங்க? What is zonal council? Zone, south zone, north zone, west zone, east zone, north eastern zone, southern zone. அப்படின்னு என்ன அப்படின்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, இதெல்லாம் பேர் வந்து சதர்ன் ஜோன். இந்த சவுத் ஜோன் அப்படின்னு ஒரு ஜோனை கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த ஜோனோட ஹெட் வந்து ஹோம் மினிஸ்டர். அந்த ஜோன்ல யார் இருப்பாங்கன்னா எல்லா ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. இந்த ஜோனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்னதுங்க? ஜோனல் கவுன்சில். எப்படி இன்டர்ஸ்டேட் கவுன்சில்ன்றது இந்தியா ஃபுல்லா எல்லாருமே இருக்கக்கூடிய ஒரு பாடியோ, அதே மாதிரி ஜோன் ஜோனா பிரிச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் ஜோனல் கவுன்சில். அதை கிரியேட் பண்ண சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, the center should have power to deploy its armed forces even without consent of state. However, it is desirable that state should be consulted. Armed force deploy பண்றதுல ஓகே பர்மிஷன் தேவையில்லை, டெப்ளாய் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. The center should consult the state before making laws subject of concurrent list. Concurrent listல லா மேக் பண்றதுக்கு முன்னாடி சென்டர் என்ன பண்ணும்? ஸ்டேட் கிட்ட கன்சல்ட் பண்ணலாம். யாருக்கிட்ட கன்சல்ட் பண்ணலாம்? ஸ்டேட் கிட்டயும் கன்சல்ட் பண்ணலாம். ஏன்னா கன்கரண்ட்னா ரெண்டு பேருமே வராங்க இல்லையா? தென் பாரு, the procedure of consulting chief minister in the appointment of state governor should be prescribed in the constitution itself. அப்படின்னா என்னதுங்க? கவர்னரை நியமிக்கும் போது முதலமைச்சரை கலந்தாலோசிக்க வேண்டும்.
இதை அரசியலமைப்பில் சேர்க்க வேண்டும் அப்படின்ற அந்த ப்ரொவிஷனை எங்க சேர்க்கணும்? கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு. The net proceeds of corporation tax may be made permissibly shareable within the state. கார்பரேஷன் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் மூலமா வரக்கிறது தான் வந்து கார்பரேஷன் டாக்ஸ். அப்படி அந்த கார்பரேஷன் டாக்ஸ்ல வர்றதெல்லாம் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கு. அதை வந்து ஓரளவுக்கு நீங்க என்ன பண்ணலாம்? ஸ்டேட்டோட ஷேர் பண்ணிக்கலாம். The governor cannot dismiss the council of ministers so long as it commands a majority in the assembly. ஒரு ஸ்டேட்ல மெஜாரிட்டி இருக்கும்போது என்ன இருக்கும்போது மெஜாரிட்டி இருக்கும்போது கவர்னர் என்ன பண்ண கூடாது? ஆட்சியை கலைக்க கூடாது. ஆட்சியை கலைக்க கூடாது. The governor's term of 5 years in a state should not be disturbed except some extremely compelling situation or reason. கவர்னருடைய பதவி 5 ஆண்டுகளாக இருக்க வேண்டும். அவரை நீங்க ரிமூவ் பண்றீங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ரீசனா இருக்கணுமே. சும்மா என்ன பண்ணக்கூடாது? ஆட்சி மாறினோடனே எல்லா கவர்னரையும் சும்மா ரிமூவ் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரிஞ்சிடுச்சா? தென் பார், no commission of inquiry should be set up against chief minister unless demand is made by the parliament. சீஃப் மினிஸ்டருக்கு எகென்ஸ்டா என்கொயரி கமிட்டி எல்லாம் போடக்கூடாது. ஒருவேளை பார்லிமெண்ட்ல போட சொன்னா அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். புரிஞ்சிடுச்சா? ஓகே, யாருக்கு எகென்ஸ்டா? சீஃப் மினிஸ்டருக்கு. Then the charge on income tax should not be levied by the center except for a specific purpose and for strictly limited period. அதாவது வருமான வரிக்கு, என்ன வரிக்கு? வருமான வரிக்கு கூடுதலாக நீங்கள் வரி விதிக்க கூடாது. எக்ஸ்ட்ரீமா ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ரீசன்னால போடலாம். ஆனால் மற்றபடி ஜென்ரலா நீங்க என்ன பண்ணக்கூடாது? இன்கம் டேக்ஸுக்கு சார்ஜ் அடிஷனல் டேக்ஸ் போடக்கூடாது. ஓகே, என்ன போடக்கூடாது? அடிஷனல். The present division of function between Finance Commission and Planning Commission is reasonable and should continue. Okay, Finance Commission ஒன்று இருக்கு, Planning Commission ஒன்று இருக்கு. அது ஓகே, நல்லதா இருக்கு, அது போட்டு ஒன்றும் தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு. Steps should be taken to uniformly implement 3 language formula, a true spirit. அப்படின்னு என்ன அப்படின்னா மும்மொழி கொள்கை, மும்மொழி 3 language formula. என்ன ஃபார்முலா? 3 language formula. இங்கிலீஷ், ஹிந்தி and regional language. இது வந்து ஸ்பிரிட்டா கொண்டு வரணும் எல்லாமே. ஓகே, then no autonomy for radio and television but decentralization their operation. அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் அட்டானமி கொடுக்க சொல்லல, பட் அந்த அதை வந்து கொஞ்சம் டீசென்ட்ரலைஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம்? டீசென்ட்ரலைஸ் பண்ணலாம். No change in the role of Rajya Sabha. So அது அப்படியே இருக்கட்டும். The commissioner for linguistic minority should be activated. லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு ஒரு கமிஷனர் ஒன்று கிரியேட் பண்ணுன்னு சொன்னாங்க. The central government has implemented 180 out of 247 of the recommendations of Sarkaria Commission. The most important is the establishment of Interstate Council in 1990. So these are important recommendations of the Sarkaria Committee.